யூனிட் 7th யூனிட் லெசன் கெமிக்கல் கைனடிக்ஸ். இந்த லெசனில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரியாக்ஷன் ரேட். பொதுவாக கெமிக்கல் கைனடிக்ஸில் நம்ம ரியாக்ஷன் ரேட்னுடைய டெரிவேஷன் பார்த்தோம். ரியாக்ஷன் ரேட் டெரிவேஷனுக்கு அப்புறம் பார்த்தது அர்னியஸ் ஈக்குவேஷன் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்குறது இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனை எது அஃபெக்ட் பண்ணுற அந்த விளைவுகள் எஃபெக்டிவ். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா 5 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் அஃபெக்டட் பை த ஃபாலோவிங் ஃபேக்டர்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நேச்சர் அண்டு ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட். ஸோ நேச்சர்ன்றது பொதுவாக அதனுடைய நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸுடைய நேச்சரை தான் பாதிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன் அப்படின்னா பிசிக்கல் ஸ்டேட்டு தான் குறிக்குது. ஸோ இந்த பிசிக்கல் ஸ்டேட்ன்றது சாலிட், லிக்யூட், கேஸஸ். சாலிட் சப்ஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகுது ரியாக்ஷன் ரேட்டில், அதே போல் லிக்யூட் சப்ஸ்டன்ஸு அண்டு கேஸஸ் சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு ரியாக்ஷன் ரேட்டை நம்ம பாதிக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஸோ ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் இதை கேஸியஸ் மாலிகுல் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ கேஸியஸ் மாலிகுலில் பொதுவாக கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அவைகளுக்குள்ள கொலிஷன் ஏற்படும். ஸோ கேஸியஸ் மாலிகுல் ரியாக்டன்ட்டுக்குள்ளே ஸோ கொலிஷன் பிட்வீன் த ரியாக்டன் மாலிகுல், அதனால் நமக்கு ப்ராடக்ட் ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரியாக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து தேர்ட் ஒன், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன். சர்ஃபேஸ் ஏரியா வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ சாலிடாக இருக்கிற ரியாக்டன்ட்டு கொஞ்சமாக இருக்கிறத விட டஸ்ட், அதாவது பவுடராக எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகுது. ஸோ ஒவ்வொரு பவுடர்லேயும் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆக ரியாக்ஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த கான்செப்டும் பார்க்க போகிறோம். அடுத்து டெம்பரேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ இதை நம்ம அர்னியஸ் கான்செப்டை வச்சு கூட சொல்லலாம். அர்னியஸ் என்ன சொன்னார்னா ஸோ ஈச் 10 டிகிரி இன்க்ரீசஸ் as well as twice times rate of reaction increases சொல்லியிருக்காரு. therefore டெம்பரேச்சர்னுடைய எஃபெக்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்ன்றது கேட்டலிஸ்டினுடைய இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு ரியாக்ஷன், சில ரியாக்ஷன் கேட்டலிஸ்ட் இல்லைன்னா ரியாக்ஷன் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த கேட்டலிஸ்டால் ரேட் ஆஃப் ரியாக்ஷனில் என்ன பாதிப்பு, ஹையர் ஆகுதா இல்லது லோ ஆகுதா, இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், நேச்சர் அண்டு பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டனுடைய விளைவு பார்க்கலாம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. We know that the chemical reaction involves breaking of certain exciting bonds of the reactant and forming new bonds which leads to the product. பொதுவாக கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் பிரேக்கிங் சர்டன் பாண்ட்ஸ், சில பிணைப்புகள் பிளவுபடும், சில பிணைப்புகள் உருவாகும். இது வந்து ப்ராடக்ட்டுக்கும் ரியாக்டண்ட்டுக்கும் உள்ள வேரியேஷனை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி bond break and bond formation, net energy involves the process depend on the nature of the reactant. ஸோ ரியாக்டனுடைய தன்மையை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ hence the rate are different for different reactant. ஒவ்வொரு ரியாக்டண்ட்டும் ஒவ்வொரு விதமான ரேட் ஆஃப் ரியாக்ஷனை கொடுத்துருக்கும். ஏன்னா அதனுடைய பாண்ட் டிசோஷன் எனர்ஜியும் பாண்ட் ஃபார்மேஷன் எனர்ஜியும் டிஃபர் ஆகுது. அதனால் ஒவ்வொரு ரியாக்டண்ட்டும் ஒவ்வொரு விதமான ரியாக்ஷன் ரேட்டை பெற்றிருக்கும். அப்போ அதனுடைய தன்மை ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம எக்ஸாம்பிளோட சொன்னோம்னா பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ரிடக்ஷன் ரியாக்ஷன் பிட்வீன் ஃபெரஸ் அமோனியம் சல்பேட் அண்டு கேமனோஃபோர். கேமனோஃபோரும் ஃபெரஸ் அமோனியம் சல்பேட்டும் இன்வால்வ் ஆகிற ரிடக்ஸ் ரியாக்ஷனும். அடுத்து ஆக்சாலிக் ஆசிட். ஸோ ரிடக்ஷன் ரியாக்ஷன் பிட்வீன் ஆக்சாலிக் ஆசிட் அண்டு பொட்டாசியம் பெர்மனேட், இதனுடைய ரியாக்ஷன் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது ஆக்சிடேஷன் ஆஃப் ஆக்சாலிக் அயான் உருவாகுதுன்னு வச்சுங்க கேமனோஃபோரால். இது இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்லோ கம்பேர்ட் டு த ரியாக்ஷன் பிட்வீன் கேமனோஃபோர் அண்டு Fe2+ அயான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ப்ரொடியூஸ் ஆகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஆனால் ஆக்சிலேட் அயான் ரொம்ப ஸ்லோவாக ப்ரொடியூஸ் ஆகும். ரெண்டுமே கேமனோஃபோரோடு தான் ரிடக்ஸ் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. ஆனால் நேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸை பொறுத்து அயன் வந்து ஹையர் ஸ்பீடில் உருவாகுது, ஆனால் ஆக்சிலேட் ஸ்லோலியாக உருவாகுது. ஸோ இது வந்து அதனுடைய தன்மை பொறுத்து. இதை நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோன்னா, ஒரு 60 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணோம்னா ஆக்சிலேட் அயான் ஸோ அயனை போல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அயன் ப்ரொடியூஸ் ஆகுன்றதை சொல்லியிருக்காங்க.
therefore இங்கே nature of the substance very important of the increase the rate of reaction நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் physical state. இப்போ சொன்ன அதே கான்செப்ட் தான். physical state பொறுத்த வரைக்கும் the reactant also plays an important role in the influence that the rate of reaction. பொதுவாக சாலிட் ஸ்டேட் நம்ம கூட சொல்லுவோம் இல்லைன்னா, ஒரு சாலிடை வந்து நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நினைக்கிறதுனா அது மேலே மட்டும்தான் நினைக்கும். அதுவே டஸ்ட் ஆக்கி நம்ம நினச்சோம்னா, தூளாக்கணும்னா உடனே ஃபுல்லாக என்ன பண்ணும், வெட்டாயிடும், ஈரமாயிடும். ஸோ அதே போல் சாலிட் வந்து லிக்விடாக மாறும்போதோ, லிக்விட் வந்து கேஸஸ் மாறும்போதோ, கேஸஸ் ஃபார்மில் மாறும்போதோ அதனுடைய ரியாக்ஷன் ரேட் கண்டிப்பாக ஃபாஸ்ட் ஆகிட்டே இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதை பாருங்கள், கேஸ் ஃபேஸ் ரியாக்ஷன் ஆர் faster as compared to the reaction involving solid or liquid reactant. ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். பாருங்கள், கேஸ் பேஸ் அதாவது வாயு நிலைமையில் இருக்கும்போது அதனுடைய ரியாக்ஷன் ஃபாஸ்டர் கம்பேர்ட் டு த ரியாக்ஷன் இன்வால்விங் த சாலிட் ஆர் லிக்விட். சாலிட் லிக்விட் வர கேஸிஸ் ஃபார்ம்னுடைய ரியாக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா கேஸ் மாலிகுல் கொலிஷன் அவைகளுக்குள்ளே ஈஸியாக நடக்கும். அதனால் ஈஸியாக வேகமாக ப்ராடக்டை உருவாக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ரியாக்ஷன் ஆஃப் சோடியம் மெட்டல் வித் அயோடின் வேப்பர்ஸ் இஸ் ஃபாஸ்டர். சோடியம் மெட்டலை அயோடின் வேப்பரோட என்ன பண்ணுறோம், ரியாக்ஷன் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும். தென் எப்போ ரியாக்ஷன் பிட்வீன் த சாலிட் சோடியம் அண்டு சாலிட் அயோடின். சாலின் அயோடினை பயன்படுத்துவதை விட வேப்பர் அயோடினை பயன்படுத்தும் போது இந்த சோடியத்தோட ரியாக்டன் அதிகமாக செயல்பட்டு ப்ராடக்டை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ பிசிக்கல் ஸ்டேட்டும் இம்பார்ட்டன்ட். லிக்விட் சாலிடை விட லிக்விட் ஃபாஸ்ட்டாகவும் லிக்விடோட கேஸ் ஃபாஸ்ட்டாகவும் நமக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷனை தரக்கூடியதாக இருக்குன்றதை இங்கே கான்செப்டாக சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று சொல்லியிருக்காங்க. let us consider another example that you carried out in inorganic qualitative analysis of lead salt. lead saltனுடைய qualitative analysis டெஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணுறோம். if you mix the aqueous solution of colorless potassium iodide with the colorless solution of lead nitrate. ஸோ கலர்லெஸ் லெட் நைட்ரேட்டையும் கலர்லெஸ் பொட்டாசியம் ஐயோடையும் நம்ம சொல்யூஷனாக எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணோம்னா உடனே பார்த்தீங்கன்னா precipitation of yellow lead iodide take place instantaneously சொல்லுவோம். அதாவது சடன்லி அப்பியர் ஆகுது அந்த yellow precipitate. whereas if you mix the solid lead nitrate with the solid potassium iodide, இதுவே நம்ம சாலிட் ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டோம்னா எதை லெட் நைட்ரேட்டையும் பொட்டாசியம் எடுத்துன்னா எல்லோ கலர் உருவாகிறது வில் அப்பியர் ஸ்லோலி. ஸோ வெரி வெரி ஸ்லோலியாக உருவாகுது சொல்லியிருக்காங்க. ஸோ அது கான்செப்ட் பார்க்குறோம். அப்போ லிக்விடாக இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும், கேஸஸாக இருக்கும்போது அதை விட ஃபாஸ்ட்டாக இருக்கும், சாலிடாக இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ பிசிக்கல் ஸ்டேட்டும் இந்த ரியாக்ஷன் ரேட்டை அஃபெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ. see you next class.